சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டான முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக பட்டை கிராம்பு கூட தாளிச்சுக்கலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நான் இங்கே 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து அதை கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி பரட்டி வச்சுருக்கேங்க. அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இதை பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.